ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் மடக்கு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சமையல் ஆயில், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் பிசைஞ்சு விடணும். மடக்கு ஸ்வீட்னா நம்ம மைதா மாவை உருட்டி மடக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதான் மடக்கு ஸ்வீட். இது நிறைய ஃபங்க்ஷன்லலாம் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு எவ்வளோ கட்டியாக பிசைகிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு, மொறுன்னு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது கலருக்காக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா கட்டியாக பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மஞ்சள் பொடி இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். இதுலேயும் கட்டியாக, இன்னும் நல்லா கட்டியாக இருந்தால் கூட நல்லது தான், கிறிஸ்பியாக வரும். அப்போ தான், இல்லைன்னா சாஃப்ட் ஆயிரும். நிறைய தண்ணி ஊற்றினோம்னா சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக வராது. இப்போது நம்ம 250 ml சுகர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றி ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஜீரா ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த மாவு ஊறட்டும். இந்த ஜீராவுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, சும்மா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணால் போதும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு 2ஆக பிரிச்சுட்டு இதை இப்போ உருட்ட போகிறோம். இந்த மாதிரி வட்டமாக உருட்டிக்கோங்க. இதில் அரிசி பொடி தான் ஆட் பண்ணணும். உருட்டும்போது மைதா மாவு சேர்க்கக்கூடாது. அப்புறம் திக்னஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, வேகாது. ரொம்ப திக்காக இருந்தால் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம் மேலே. உருட்டும் போது அரிசி பொடி தான் யூஸ் பண்ணணும், வேறு மைதா மாவு எதுவும் யூஸ் பண்ண வேணாம். இப்போது நெய்யெல்லாம் நல்லா தடவிட்டு மாவை நம்ம மடக்கலாம். சின்ன சின்ன லேயராக மடக்கிக்கலாம். ஓரளவுக்கு சின்ன லேயராக மடக்கிக்கலாம். அப்போதான் நமக்கு கொஞ்சம் லேஸ் கிடைக்கும். இந்த ஓரங்களை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவோம். நீங்கள் 1/2 கிலோ மாவு செஞ்சீங்கன்னா ஒரு 20 மடக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஓரங்களை பிரிஞ்சிருந்தால் லைட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு விரலால் நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டமாக உருட்டிடுங்க. நீட்டமாக உருட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டமாக உருட்டி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேயஸாக வரும். எல்லாத்தையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். தீ குறைக்கக்கூடாது, நல்ல சூடான தீயில் தான் போடணும். சிம்மில் வச்சு போட்டோன்னா சாஃப்ட் ஆயிரும், நமக்கு மொறுன்னு வராது. அதனால் எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு தீயை ஸ்பீடாக வச்சு எல்லாம் பொரிச்சு எடுக்கணும். இல்லைன்னா உள்ளே வேகாது, அதுக்காக தான். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது, மொறுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ இதெல்லாமே நம்ம ஜீராவில் முக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜீரா தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் முக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம்.
பாருங்கள், நம்மளோட சுவையான மடக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.